கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான இந்த நாளில் உங்கள் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிப்பது கர்த்தர் தந்த கிருபைக்கு அவரை சோத்தரிக்கிறேன், அவரை துதிக்கிறேன். மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்தை குறித்து நாம் தியானிப்போம். இயேசு உயரமான மலைக்கு யோவான், பேதுரு, யாக்கோப்பு இந்த 3 பேரையும் கூட்டுக்கிட்டு உயரமான மலைக்கு போகிறார். அங்கு போகும் பொழுது அவர் மறுரூபமாகிறார். இந்த மறுரூபத்தை பார்த்த உடனே பேதுரு கேட்குறான், ஆண்டவரே, உமக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், 3 கூடாரம் போடுவோமான்னு கேட்குறான். அப்போது ஒரு மேக நிழலாடும். அந்த மேகத்திலேருந்து ஒரு சத்தம் வரும், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவ்விடத்தில் பிரியமாக இருக்கிறேன், இவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கன்ட்டு இந்த மேகத்தில் ஒரு சத்தம் கேட்கும். அது முடிஞ்ச பிறகு அவங்க மலையை விட்டு கீழே இறங்கி வருவாங்க. இப்போ மலையை விட்டு கீழே இறங்கி வரும்போது அங்கே சீசர்களுக்கு சொல்லுவாங்க. ஒரு தகப்பன் வந்து கேட்பான், ஆண்டவரே, என் பிள்ளைக்கு சந்திரலோகி பிசாசு பிடிச்சிருக்கு, அது உங்கள் சீசரால் துரத்த முடியல, நான் கூப்பிட்டு வந்திருக்கேன், நீங்கள் துரத்தி விடுங்கன்னு கேட்பார். அப்போது ஆண்டவர் சீசரை பார்த்து சொல்லுவார், அற்ப விசுவாசிகளே, இது வரைக்கும் நான் உங்கள் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை என் கூட கூப்பிட்டு வாங்க அப்படின்னு கூப்பிட்டு வந்தோடனே அந்த பிசாசை அவர் விரட்டுவார். எப்படி விரட்டுவார்னா, ஒரு அதட்டு போடுவார். உடனே அந்த பிசாசு அவனை விட்டு போயிடும். இப்போ சீசரெல்லாம் ஒரே குழப்பத்தில் இருக்கிறாங்க. என்னடா, நம்மளுக்கு ஆண்டவர் பிசாசை விரட்டுகிற அதிகாரத்தை கொடுத்தாரு, இந்த பிசாசு போகலையே, அப்போது நம்ம என்ன பண்ணோம், ஏன் இது போகல அப்படின்னு அவங்க ஒரு யோசனை. இயேசு தனித்து இருக்கும்போது கேட்குறாங்க, ஆண்டவரே, எங்களால் பிசாசு துரத்த முடியல, என்ன காரணம் சொல்லுங்கள் அப்படின்னு. அவர் சொல்லுவார், இவ்விதமான பிசாசு ஜெபத்திலும் உபவாசமின்றி போகாது. அப்போ பாருங்கள், சில பிசாசை நீங்கள் துரத்தும் போது உடனே புறப்பட்டு போயிடும். ஆனால் சில பிசாசை நீங்கள் துரத்தணுன்னா ஒன்று ஜெபம் இருக்கணும், இன்னொன்று உபவாசம் இருக்கணும். இது ரெண்டையும் நீங்கள் செஞ்சால் தான் அந்த பிசாசை துரத்த முடியும். கர்த்தர் என்று கொடுக்குற வார்த்தை என்னன்னா, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்படின்றது மாத்திரமில்லை, நீங்கள் ஆயத்தமாக இருக்கணுன்றது தான் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். பிசாசு தந்திரமாக செயல்பட பார்ப்பான். ஆனால் அந்த தந்திரத்தை முறையடிக்கணும்னா உங்களுக்கு ஜெபமாக இருக்கணும், வேதவாசமாக இருக்கணும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.